தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 27/6/2015 சனிக்கிழமை, சுவாதி நட்சத்திரம் இரவு 2 மணி வரை, பிறகு விசாகம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, நம்முடைய தமிழர்களுடைய சடங்கு சம்பிரதாயங்களிலே நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும்னு சொல்ல போகிறேன். எத்தனையோ திருமணங்கள் இன்றைக்கு நடக்கிறது. விவாகங்கள் நடந்த பின்னாலே விவகாரங்கள் ஏற்பட்டு விவாகரத்திலே முடிவடைந்து விடுகின்றன. ஒரு கவிஞர் எழுதினார், சிலரது வாழ்க்கை லவ்வில் ஆரம்பித்து ஸ்டவ்வில் முடிவடைகிறது அப்படின்னு போட்டு. இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் குடும்பத்திலே நடக்கின்றன. வாழ்க்கையிலே ஒற்றுமை குறைவு நிறைய வந்து மனமுறிவுகள் நிறைய வந்து விட்டன. ஆகையினாலே தான் இந்த சாந்தி முகூர்த்தம் இந்த 2 நேரங்களும் நல்ல நேரம் பார்த்து வைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். எப்படித்தான் பொருத்தம் பார்த்தாலும் கூட சாந்தி முகூர்த்த நேரமும் நல்ல நேரமாக இருக்க வேண்டும், முகூர்த்த நேரமும் நல்ல நேரமாக இருக்க வேண்டும். அந்த காலத்திலே சொல்லி வைத்திருக்கிறார்கள், கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் அப்படின்னு ஒரு பழமொழி. கவிஞர் கண்ணதாசன் இதுக்கு அழகான விளக்கம் சொன்னார். கல்லானாலும் கணவன் அப்படின்னா, கல் மனது கொண்டவனாக இருந்தாலும் நம்ம போகிறோம், அந்த புது மணப்பெண் அந்த வீட்டுக்கு போகுது, யாரையுமே புரிஞ்சிக்க முடியாது. மணமகனாக இருப்பவர் ஒருவர் தான் அதோடு ஒத்து வந்து ஒவ்வொருத்தையும் அறிமுகப்படுத்தி வைக்க வேண்டும். கல் மனதும் படைத்தவனாக அவன் இருந்தாலும் அவனை நீ ஏற்றுக்கொண்டு கணவனாக ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை நடத்து. புல்லானாலும் புல்லை போல புன்மையானவனாக, எதற்கும் இயலாதவனாக இருந்தாலும் கூட அவனையும் நீ ஏற்றுக்கொண்டு ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லித்தேன். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. இந்த திருமணத்திலே சில சடங்குகள் வைக்கின்றார்கள். உடல் நலமும் மனநலமும் கருதி வைக்கப்பட்டது. உடலும் நன்றாக இருக்க வேண்டும், மனமும் நன்றாக இருக்க வேண்டும். எல்லா கல்யாணங்களையும் பாருங்கள், ஒரு அரசாணிக்கால்னு ஒன்று நடுவாங்க. பல இடங்களில் அது உண்டு. அரசாணிக்கால் அப்படின்னு ஒன்று நட்டு ஒரு கிழுவை கம்பு நட்டு அதில் இலைகளெல்லாம் இருக்கும். அந்த மனை ஒன்று போட்டிருப்பார்கள். பெண்ணும் மாப்பிள்ளையும் அமர்ந்திருப்பதற்கு ஒரு மனை. அதற்கு பக்கத்திலே ஒரு கம்பு நடுவார்கள். அது எதற்கு என்று சொன்னால் அரசாணிக்கால் என்பது வழக்கம். அரசன் ஆணையிட்டு நடக்கக்கூடிய கல்யாணம் என்று பொருள். இப்பொழுது பார்த்து கொண்டால் அந்த ஊரில் இருக்கிற முக்கிய பிரமுகர்கள் முன்னிலையில் சாட்சியாக வைத்து நடப்பதற்காக அப்படி ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அதிலே ஊன்றுகின்ற கம்பு கிழுவை கம்பாக இருக்க வேண்டுமா. கிழுவை வேகமாக வளரும், துளிர் விட்டு வளரும். மரம் வளர்ப்போம், மழையை வரவழைப்போம்னு இப்போ சொல்கிறோம். அன்றைக்கே இது நம்முடைய தமிழ் மரபு கொண்டு வந்து விட்டது. மழையை வளர்ப்பதற்கு, மழையை வரவழைப்பதற்கு மரத்தை வளர்க்க வேண்டும் என்ற அடிப்படையை திருமண வீட்டிலேயே அறிமுகப்படுத்தி மரம் வளர்ப்போம் என்பது போல அங்கே ஒரு கம்பு நட்டு வைத்து அதற்கு முன்னிலையிலே மனை போட்டு வைத்தார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த விழாவிலே ஒரு சடங்கு இருக்கும். தண்ணீர் குடத்துக்குள்ளே மோதிரம் போட்டு எடுப்பார்கள். பெண்ணும் மாப்பிள்ளையும் கையை விட்டு எடுப்பார்கள். எங்கள் பகுதியிலே, செட்டிநாட்டு பகுதியிலே குலம் வாழும் பிள்ளை என்று சொல்லி வெள்ளியிலே ஒரு பிள்ளையை உள்ளே போட்டு வைப்பார்கள். அதை குடத்துக்குள் விடுகின்ற கையை விட்டு மாப்பிள்ளையும் பெண்ணும் ஒன்றாக சேர்ந்து விட வேண்டும். அதிலே யார் முதலிலே எடுத்து யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் நியதி இருக்கிறது. மாப்பிள்ளை எடுத்தாலும் அதை பெண் கையிலே கொடுப்பார், பெண் அதை மாப்பிள்ளை கையிலே கொடுக்கும். இப்படி கொடுக்கிறதெல்லாம் எதற்காக இந்த சடங்கு வைத்தார்கள் என்றால், ஒருவரையொருவர் தொட்டுக்கொள்வதற்கு கூச்சப்படுகின்ற சூழ்நிலையில் முன்னாலே வளர்ந்திருப்பார்கள். ஆகையினாலே அந்த கூச்ச சுபாவம் மாற வேண்டும். அவருடைய அந்த தயக்கம், ஆணை பெண் தொடுகின்ற அந்த தயக்கத்தை தளர்த்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் குடத்துக்குள்ளே மோதிரம், இது போன்ற வெள்ளி பிள்ளைகளை போட்டு எடுக்க சொன்னார்கள். அதற்கு பின்னாலே ஒருவரோடு ஒருவர் விரல்களை இணைத்து கட்டிக்கொண்டு அந்த மனைவியை சுற்றி வருகிற ஒரு வைபவம் நடக்கும். அதற்கு பின்னாலே முதல் வீடு, மறு வீடு என்று 3 முறை போய் வருவார்கள். மாப்பிள்ளை வீட்டிலிருந்து பெண் வீட்டுக்கு செல்வார்கள், பெண் வீட்டிலிருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வருவார்கள். இதெல்லாம் எதற்கு என்று சொன்னால், அந்த மணப்பெண் வாழ்கிற இடம் புதிய இடம். போகின்ற இடத்தில் எப்படி இருப்பார்களோ மணமகனுடைய தாய் தந்தை, நாத்தனார் மற்றும் கொழுந்தனார், அங்கே இருக்கிற வீடு அமைப்பு, அங்கு வீடு சௌகரியமாக இருக்கிறதா இல்லை சிறு வீடாக இருக்கிறதா, எங்கு படுப்பது, எங்கு இருப்பது, எங்கு உட்கார்ந்து பேசுவது என்பதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்காக முதல் வழி மறுவழி என்று சொல்லி அவருடைய மன அழுத்தத்தை போக்கிக் கொள்வதற்காக 3 முறை போய் வந்தால், சரி இப்படித்தான் இந்த வீடு இருக்கிறது, இப்படித்தான் நாம் போக வேண்டும், இப்படித்தான் இங்கு நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அந்த பெண்ணுக்கு ஒரு அமைப்பு ஏற்படுத்திவிடும். ஆகையினாலே தான் இந்த முதல் வழி மறுவழி என்று வைத்தார்கள். அதற்கு பின்னாலே தீபாவளி, பொங்கல் என்று சொன்னால் பிறந்த வீட்டிலிருந்து ஒரு சீர்வரிசை செல்லும். பொங்கலுக்கு என்றால் பொங்கல் பானை என்று கொடுப்பார்கள். அதிலே பொங்கல் பானை கொடுத்து அரிசி, வெல்லம் இதெல்லாம் வைத்து கொடுப்பார்கள். பணம், நெய் எல்லாம் வைத்து கொடுப்பார்கள். மஞ்சள் கொத்து, கரும்பு இதையெல்லாம் கொடுப்பது வழக்கம். இதே போல் தீபாவளிக்கும் சீர் கொடுப்பது வழக்கம். அந்த துணிமணிகளுக்காக கொடுப்பார்கள். இது எதற்காக தாய் வீட்டிலிருந்து பெண் வீட்டிற்கு கொடுக்கிறார்கள் என்றால், நீ புகுந்த வீட்டுக்கு சென்றாலும் கூட
பிறந்த வீட்டினுடைய ஒத்துழைப்பு உனக்கு கடைசி வரை இருக்கிறது என்பதை தெளிவுறுத்துவதற்காகத்தான் இதுபோன்ற ஒரு வைபவம் இங்கே நடைபெறுகின்றது. இப்படியெல்லாம் வைக்கின்ற இந்த பெண்ணழைப்பிலே ஒரு அருமையான சடங்கு செட்டிநாட்டு பகுதியில் இருக்கிறது. அது என்ன என்று சொன்னால், பாலும் பழமும் சாப்பிடுகிற சடங்கு. திருமணம் முடிந்த கையோடு பெண்ணும் மாப்பிள்ளையும் அந்த பூஜை அறைக்குள் செல்வார்கள். பால் பழம் சாப்பிடுகிறார்கள் மணமக்கள் என்று சொல்வார்கள். அதற்கு என்ன கருத்து என்று சொன்னால், பாலும் பழமும் என்றால் அங்கே பசும்பால், வாழைப்பழம் இது வைப்பார்கள். இது எதற்காக வைக்கிறார்கள் என்பதை நான் நினைத்து பார்த்தேன். பொதுவாக வாழைப்பழம் என்று எடுத்துக்கொண்டால் அது நீங்கள் எதில் போட்டாலும் அது கரையாது. வாழைப்பழத்தை நன்றாக பிசைந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்களை போட்டாலும் சரி, வேறு எதிலே நீங்கள் போட்டாலும் சரி, வெந்நீரை ஊற்றினாலும் சரி, தண்ணீரை ஊற்றினாலும் சரி, பஞ்சாமிரதத்தில் பார்த்தாலும் சரி, அப்படியே முக்காக இருக்குமே தவிர அது கூழாக மாறவே மாறாது. ஆனால் அந்த வாழைப்பழம் கறந்த பால் இருக்கிறதே, பாலை கறந்து கொண்டு சூடாக வந்தவுடனே அந்த வாழைப்பழத்தை நீங்கள் நன்றாக பிசைந்து விட்டு அதில் போட்டால் அது கூழாக மாறிவிடும். பால் ஒன்றுக்கு மட்டுமே தன் உடலை அர்ப்பணிக்கின்ற காரணத்தினாலே வாழைப்பழத்திற்கு பத்தினி பழம் என்று ஒரு பெயர் உண்டு. ஆகையினாலே தான் அந்த பத்தினி பழத்தை நினைவுறுத்தி நீயும் ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ வேண்டும் என்ற தத்துவத்தை விளக்குகின்ற விதத்திலே பாலும் பழமும் என்ற ஒரு சடங்கை ஏற்படுத்தினார்கள். இந்த சடங்கு சம்பிரதாயங்களை எல்லாம் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களும் இளைஞர்களும் மிக அதிகமாக தெரிந்து கொள்வதில்லை. ஏதோ சடங்கு வைக்கிறார்கள், நாமும் அதை செய்கிறோம் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் இந்த சடங்கு சம்பிரதாயங்களில் அதிகமான ஒரு அர்த்தத்தை பதித்து வைத்திருக்கின்றார்கள் நம் முன்னோர்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக வெள்ளிக்கிழமை என்றைக்கு பெண் அழைத்து விடக்கூடாது என்று வைத்திருக்கிறார்கள். வெள்ளிக்கிழமை ஒரு இடத்திலே திருமணம் நடைபெறுகிறது. இப்பொழுதெல்லாம் முகூர்த்த நாள் என்று வந்தால் வெள்ளிக்கிழமை வருவது அரிது. அப்படி வந்தாலும் கூட அப்படி வருகின்ற பொழுது மண்டபத்திலிருந்து பெண் அழைத்து விட்டால் அதை பற்றி கவலை இல்லை. சொந்த வீட்டிலிருந்து பெண் அழைத்து விட்டால் தாய் வீட்டில் இருக்கிற அந்த யோகம் அங்கே போய்விடும் என்று கருதி என்ன செய்வார்களாம், வெள்ளிக்கிழமை என்று அழைத்து விட வேண்டாம், வேறொரு நாளில் அழைக்கலாம் என்பார்கள். ஆனால் இப்பொழுதெல்லாம் கல்யாணம் முடிந்த கையோடு அழைத்து விடுவதுதான் உச்சிதம் என்று நினைக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்கள் பகல் நேரத்திலேயே, அதாவது மாலை நேரம் 3 to 4 மணி வரை நல்ல நேரம் இருந்தால் அந்த நேரம், இப்படி மாலை நேரத்திற்குள் பொழுது மறைவதற்குள் அவர்கள் பெண் அழைத்து விடுகின்றார்கள். அப்படி அழைத்து விட்டால் தாய் வீட்டிலேயே அந்த யோகம் தங்கும் என்றும் சொல்வார்கள். மிக அற்புதமான ஒரு ஜாதகம் அமைந்த ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு பெண் ருதுவாவதை பார்க்க வேண்டும். மன்னவன் ஜனித்த நாளும் மாதவள் பூத்த நாளும் நோக்கு என்று சொல்வார்கள். ருதுவான நேரத்திலே சுக்கிரபலம் நன்றாக இருந்தால் அந்த பெண்ணால் தாய் வீட்டுக்கு மிகுந்த யோகம். எனவே அப்படிப்பட்ட பெண்ணுக்கு திருமணம் செய்கின்ற பொழுது அதன் உடலிலே இருக்கின்ற ஒரு நகையை வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டுமாம். ஒரு சிறு மோதிரமாவது அவர்களுடைய சுண்டு விரலில் அணிவித்து அதை பெண்ணழைத்து விடுகின்ற பொழுது மறந்துடாமல் வாங்கி கொண்டு வைத்து விட வேண்டும் என்று சொல்வார்கள். இப்படியெல்லாம் பல சடங்கு சம்பிரதாயங்களை முன்னோர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த சடங்குகளில் அர்த்தங்கள் இருக்கின்றன. அர்த்தமுள்ள சடங்குகள் வாழ்க்கையில் மிக நல்ல அற்புதமான பலன்களை நமக்கு வழங்குகின்றன என்று தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, வாரிசுகளால் வருமானம் வந்து சேருகின்ற நாள். வருங்கால சிந்தனை உங்களுக்கு மேலோங்கும். வருமானம் திருப்திகரமாக இருக்கிறது. தாய்வழி ஆதரவு பெருகும். வாகன யோகம் உண்டு. புது முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். ரிஷபராசி நேயர்களே, உயர்ந்த மனிதர்களின் ஒத்துழைப்போடு உன்னத வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்ற நாள். உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். உள்ளம் மகிழும் சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும். மாமன் மைத்துன வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். பாக பிரிவினைகள் சிறப்பாக முடியும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, கடன் சுமை குறைந்து கவலைகள் தீருகின்ற நாள். கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் குறைந்தது என்று சொல்லி மகிழ்வீர்கள். அஞ்சல் வழியில் கூட அனுகூலமான தகவல்கள் வந்து சேரலாம். அரசு வழியில் ஆதரவு கிடைக்கும். கடகராசி நேயர்களே, கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டும் நாள். காரிய வெற்றிக்கு நண்பர்கள் உறுதுணை புரிவார்கள். குருபலம் நன்றாக இருப்பதால் குழந்தைகள் வழியிலும் உங்களுக்கு உதிரி வருமானங்கள் கிடைக்கலாம். நூதன பொருட்களின் சேர்க்கை உண்டு. எதிரிகளின் பலம் குறைவாக இருக்கும் என்று எதை செய்ய நினைத்தீர்களோ அதை செய்து முடிப்பீர்கள். சிம்மராசி நேயர்களே, கூடுதல் விரயத்தால் குதூகலம் குறைகின்ற நாள். குடியிருக்கும் வீட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை வரும். கூட இருப்பவர்களாலும் பிரச்சனை வரலாம். மருத்துவ செலவுகள் உண்டு. மாற்று மருத்துவத்தால் உடல் நலத்தை சீராக்கிக் கொள்வீர்கள். குழந்தைகளால் உங்களுக்கு சில தொல்லைகள் ஏற்படலாம். குழந்தைகளை அதன் போக்கில் விட்டுவிடாமல் உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வதுதான் நல்லது. வரவும் செலவும் சமமாகும் நாள் இந்த நாள். கன்னிராசி நேயர்களே, அசதிகள் நீங்கி வசதிகள் பெருகும் நாள். ஆற்றல் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து போற்றும் காரியங்களை முடித்துக் கொடுப்பார்கள். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். மாற்று மருத்துவத்தால் உடல்நலம் சீராகும். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். தொழில் முன்னேற்றம் உண்டு.
துலாம் ராசி நேயர்களே, தொட்ட காரியங்களில் வெற்றி பெறும் நாள். இடமாற்ற சிந்தனை மேலோங்கும். இனிய பலன்கள் இல்லம் தேடி வரப்போகிறது. வரவு திருப்திகரமாக இருக்கும். செய்தொழிலில் சிறப்பான லாபம் கிடைக்கும். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். விருச்சிக ராசி நேயர்களே, சகோதரர்களால் சகாயம் கிடைக்கும் நாள். தனவரவு உங்களுக்கு தாராளமாக வந்து சேரும். தலைமை பதவிகள் கூட உங்களுக்கு வரலாம். குருவின் பரிபூர்ண பார்வை இருப்பதால் வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். வரன்கள் வாயில் தேடி வரும். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, அஷ்டமத்து குருவின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கும் இன்று மூத்த சகோதரர்களால் உங்கள் முன்னேற்றம் பாதிக்கப்படுகின்ற நாள். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிக்கரமிட்டுவார்களா என்பது சந்தேகம்தான். ஆரோக்கியம் சீராவதில் கூட கொஞ்சம் தடை ஏற்படலாம். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும்போது யோசித்து கையெழுத்திடுவது தான் நல்லது. பத்திரப்பதிவு பாதியில் இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள சனிக்கிழமை என்பதால் அனுமன் வழிபாட்டில் ஆர்வம் காட்டுங்கள். மகர ராசி நேயர்களே, மாற்று மருத்துவத்தால் உடல்நலம் சீராகும் நாள். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். கூட்டு முயற்சியில் லாபம் கிட்டும். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். சொல்லை செயலாக்கி காட்டுவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். நூதன பொருட்களின் சேர்க்கை உண்டு. சனிக்கிழமை என்பதால் இன்றைக்கு நீங்கள் சனி பகவானை வழிபடுவது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் நாள். கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். கூட்டாளிகள் உங்கள் முயற்சிக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். பாகப்பிரிவினர்கள் கூட சுமூகமாக முடியலாம். விலகிச் சென்ற சகோதரர்கள் விரும்பி வந்து சேருவார்கள். நண்பர்களின் ஒத்துழைப்போடு நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். பாசம் காட்டியவர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்லும் நாள். திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடியே நீங்கள் செய்து முடிக்க இயலாது. திசை மாறி செல்லலாம். அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாக இருக்கும். கடவுள் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். கிழமை சனி என்பதால் ஆறுமுகப்பெருமான் வழிபாடு, ஆனைமுகப்பெருமான் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு இவை அனைத்தும் செய்தால் அல்லல்கள் தீரும். ஆனந்தம் பெருகும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.